தொப்பி கீழே விடக்கூடாதுன்னு. அனைவருக்கும் வணக்கம். தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். நம்ம தமிழ் கலாச்சாரத்தை பலவிதமா வெளிப்படுத்தலாங்க. மொழியால, இசையால, நடனத்தால, பண்டிகைகள். ஆனா அதுல மிக முக்கியமானது நம்ம தமிழ் இலக்கியம். தமிழ் இலக்கியத்துல பல அறிஞர்கள், கவிஞர்கள், தலைவர்கள் இருக்காங்க. சிலர் நம்மளால மறக்கவே முடியாது. அவங்கள இந்த மேடையில கொண்டு வரதுதான் எங்க தமிழன் தமிழச்சி மாறுவேடமெல்லி. யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணும். செந்தமிழ் நாடெனும் போதினிலே தேன் வந்து பாயுது காதினிலே. மறக்க முடியுமாங்க அவரை? பாரதியாராக ஆரியா. பாப்பா நீ வயதுக்கலாகார பாப்பா நூறே விளையாட பாப்பா என் கொள்கை விளையாட பாப்பா காலை ஒன்று பட்டு தளவும் தந்தம் நிலவது மாலை என்று கொள்ளாது வளர்த்தா கொண்டு பாப்பா. அடுத்து வரப்போறவரோட இயற்பெயர், ஒரிஜினல் நேம் நான் சொல்ல போறதில்ல, வேறு பெயர்கள் சொல்றேன். அவர் யாருன்னு கண்டுபிடிக்க முடியுதான்னு பாருங்க. பொய்யா மொழி புலவன், தெய்வ புலவர், ஐயன். யாருன்னு தெரியல? கரெக்ட், திருவள்ளுவர் தான். அடுத்து வரப்போறது திருவள்ளுவர், கேசவ் திருவள்ளுவராக. அவர் முதல்ல இருக்கலாம் ஆதி பகவான் புதிச்சு உலகே. பாரதியாரையும் திருவள்ளுவரையும் பார்த்ததுக்கு அப்புறம் நம்மளுக்கு எல்லாம் ரொம்ப ஆசையா இருக்கு இல்லைங்களா? நம்ம வாழ்ந்துட்டு இருக்க காலத்திலையும் இந்த மாதிரி யாராவது இருந்தா நல்லா இருக்கும்னு தோணுது இல்லைங்களா? கண்டிப்பா இருக்காருங்க. கலாமாக வரேஷ். நீங்களே சொல்லிட்டீங்க, கண்டிப்பா கணக்காகும். நாம சங்ககால இலக்கியங்கள்ல குற்றால குறவஞ்சி, அழகர் குறவஞ்சி எல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். நம்ம பள்ளிகள்லையும் படிச்சிருக்கோம். குறவக்குறத்திய நம்ம தெருக்கள்ல பார்த்திருப்போம், திரைப்படங்கள்ல பார்த்திருப்போம். ஏன் அவங்க கிட்ட ஊசி பாசி வாங்கியிருக்கோம். இன்னைக்கு நாங்க புதுசா கட்டிக்கிட்ட ஜோடிதானுங்க ஆட வராங்க. ஹரன், பிரித்யா. செந்தில்.
சூப்பர் சூப்பர். ஆக்சுவலாக அந்த தமிழ் பேசுறது ரொம்ப அழகாக தான் இருக்கும். இங்கிலீஷ்